அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டினுடைய அடுத்த சிஎமாக தேர்வாக போகின்ற தளபதி விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க ஓட்ட போடுங்க, தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்துல விஜய் என்னப்பா, விஜய் நடிகன். ஆமா, நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைன்றா. என்னமோ இவர் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே. அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லாமா? நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? தளபதி தமிழ்நாட்டினுடைய 2026க்கான அசெம்பிளி தேர்தலில் விஜயுடைய டிவிகே கட்சி தமிழர் வெற்றி கழகம் 108 சீட்டுகளை பெற்றிருக்கிறது. இந்த அபார வெற்றிக்கு என்ன காரணம்? உண்மையில் அவருடைய மன உறுதியும் தைரியமும் விடாமுயற்சியும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டி அவரை பாராட்டி தான் ஆக வேண்டும். ஏனென்றால் ஒட்டுமொத்த சினிமா உலகமும் கூட இவருடைய காலை வாரிவிட்டது. தல அஜித்துடைய ரசிகர்களுடைய வாக்குகள் கிடைக்கவில்லை, விஜயகாந்துடைய ரசிகர்களின் வாக்குகள் கிடைக்கவில்லை, ரஜினிகாந்துடைய ரசிகர்கள் வாக்கு கிடைக்கவும் இல்லை, சத்யராஜ், கமல்ஹாசன், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம், சரத்குமார் என்று. ஆனால் இதையெல்லாம் தாண்டி, இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி, திமுகவுடைய அதிமுகவுடைய பல சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி இன்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். எனவே விஜயும் கூட இதனை ஒரு வெற்றியாக நினைக்காமல் வெற்றிக்கான முதல் படியாக தான் இதை கருத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஒருபுறம் இவர்கள் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்காக டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து விஜயுடைய கனவு மக்களுடைய விருப்பு வெறுப்புகளை கொச்சைப்படுத்தி ஒரு கேவலமான ஒரு அரசியலை செய்து விடுவார்களா என்ற சந்தேகம் கூட, கேள்வி கூட எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அடுத்த பக்கம் மக்களுடைய தேர்வு விஜயாக இருப்பது என்பதை முழு நாடும் அறிந்த உண்மையாக இன்று உலகளாவிய ரீதியில் இது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த மக்கள் விருப்புக்கு இடமளித்து அவர்கள் ஒதுங்கி கொண்டால் ஓரளவு மரியாதையை அவர்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். அதை மீறி செயல்பட்டார்கள் என்றால் ஏற்கனவே இருந்த ஊழல், இனவாத, திருட்டு குற்றச்சாட்டுகள் எல்லாம் மக்களை அம்பலப்படுத்தி பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு நாடை கொந்தளிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவ்வாறுபட்ட ஒரு நிலை ஏற்படாது என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய கருத்தையும் தெரிவியுங்கள். ஆனால் விஜய்க்கு டிவிகேக்கு ஆட்சி அமைப்பது என்பது சாதாரண விஷயம்தான், இலகுவான விஷயம். ஏனென்றால் அந்த தமிழ்நாட்டினுடைய அசெம்பிளின்னு சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தில் அதில் வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் சிலர் விஜயோடு கைகோர்த்தாலே அவருக்கு இலகுவாக ஆட்சி அமைத்து விடலாம். இதற்கு நடுவில் விஜயும் ஆணவம் கொள்ளாமல், மமதை கொள்ளாமல் என்றும் தமிழ்நாட்டின் செல்லப்பிள்ளை போல அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார் என்றார். அவர் நிச்சயம் வெற்றி பெற்றுவிட்டார். எனவே விஜய் இந்த வெற்றியை ஒரு வெற்றியாக கருதாமல் வெற்றியின் முதற் படியாக தான் கருத வேண்டும். எதிர்வரக்கூடிய 5 வருடத்துக்குள் இவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதிகள், மகளிர் சம்பந்தமாக, பிறக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தங்க நகைகள், இன்னும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், மற்ற சலுகைகள், இவர் வாக்களித்த உழைக்கும் வர்க்கத்துக்கான, மீனவர்களுக்கான எல்லா விதமான வாக்குறுதிகளையும் இவர் நிறைவேற்றினார் என்றார். இந்த ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு படியையும் தாண்டி, அந்த வெற்றியின் படிகளை அவர் தாண்டி சென்றால்தான் அவருடைய உண்மையான வெற்றியின் கிரீடத்தை அடுத்த 5 வருடத்துக்கு பிறகு மீண்டும் விஜயுடைய டிவிகேயே வேண்டும் என்று மக்கள் இதைவிட பன்மடங்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து அவரை கௌரவித்தார்கள் என்றால் அதுதான் உண்மையான வெற்றியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த விஷயத்தில் விஜயும் தெளிவாக இதை வெற்றியாக கருதாமல் எதிர்காலத்தில் இன்னும் மக்களுடைய நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பேணியவராக நடந்து அதையே அவருடைய வெற்றியாக கொண்டார் என்றால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் தாண்டிய ஒரு மகத்தான ஒரு நட்பெயரை விஜய்க்கு ஏற்படுத்தி கொள்ளலாம். பாருங்க, கணக்கு தப்பா போனதே குமாரு. என்னன்னு சொன்னா, இந்த வெற்றிக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு கருத்து தான். தமிழ்நாட்டின் சிஎம்மாக இருந்த திமுகவின் ஸ்டாலின் உள்பட்ட மற்றைய கட்சிகள் எல்லாம் பொதுவாக
தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் எல்லாமே பெரும் நடிகர்களாக திகழ்ந்தார்கள். நடிப்பு நாடகம் என்று மக்களை ஏமாற்றி கொண்டு தானே இருந்தார்கள். அந்த நடிப்பில் ஒரு அளவுக்கு பிடிப்பில்லையோ என்னவோ, ஒரு மெகா நடிகனையே, தளபதியையே சிஎம்மாக்கி அழகு பார்க்கிறது தமிழ்நாடு. என்றாலும் அவர் இப்போது நடிகனாக இருந்தாலும் கூட இந்த அரசியல் வாழ்க்கையில் நடிப்பை விற்று உண்மையாக நடந்தால் அவர் வெற்றி பெற்று விடுவார். இதுதான் இவர்களுக்கான ட்விஸ்டாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டினுடைய சின்ன சின்ன பொடியன் குட்டியெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியுமா? இதில் பலருக்கு வாக்கே இல்லை என்றெல்லாம் கலாய்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பார்த்தீர்களா, அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபேன்ஸுகள் எல்லாம் அடித்த விசில் அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் வாக்குகள், அவர்களுடைய பாட்டி பாட்டன், இப்படி விஜய்க்கு ஒரு அதிரடியான ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருந்திருக்கிறது. அதை தான் இன்று தமிழ்நாட்டு மக்கள் காட்டியிருக்கிறார்கள். எனவே வாழ்த்துக்கள் நண்பா. உங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஊழலற்ற நேர்மையான உழைக்கும் வர்க்கத்துக்கும் மகளிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு பொற்காலமாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். உங்களுடைய இந்த விஜயுடைய அபார வெற்றி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவியுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நான் நஸ்ரீன் நிசாமுதீன், ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டரிலிருந்து.